மர்ம பார்சல். சிறு நகரமான மங்களபுரத்தின் ஒரே துப்பறியும் நிபுணர் விஜய் தன் மேசையில் சாய்ந்திருந்தார். நேரம் நள்ளிரவு 1 மணி. அப்போது வேகமாக ஓடிவந்த ஒரு காவலர் விஜயிடம் ஒரு சிறிய அழுக்கான பார்சலை கொடுத்தார். சார், இது ஊருக்கு வெளியே உள்ள பழைய சர்க்கஸ் மைதானத்தில் கிடைத்தது. உள்ளே ஏதோ வித்தியாசமா இருக்கு என்றார் காவலர். விஜய் அந்த பார்சலை திறந்து பார்த்தார். உள்ளே ஒரு சிறிய தங்கச்சாவியும் ஒரு காகித துண்டு மட்டுமே இருந்தது. காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தவை: இன்றிரவு நள்ளிரவு 2 மணிக்கு நகரத்தின் பழமையான உயரமான இடத்தில் காத்திரு. விஜய் தன் கடிகாரத்தை பார்த்தார். மணி அவர் உடனே அந்த பழமையான உயரமான இடம் எது என்று யோசித்தார். மங்களபுரத்தில் பழமையானதும் உயரமானதும் பழைய கலங்கரை விளக்கம் ஒன்றுதான். அது பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்தது. விஜய் கலங்கரை விளக்கத்திற்கு விரைந்தார். சரியாக நள்ளிரவு 2 மணிக்கு அவர் அதன் நுழைவாயிலை அடைந்தார். அந்த சாவியை எடுத்து பூட்டில் போட்டார். சாவியின் அளவு சரியாக பொருந்தியது. கிங் என்ற புதிரான நபர் அவரை உள்ளே காத்திருக்கிறாரா? உள்ளே ஒரே இருட்டு. விஜய் தன் டார்ச் லைட்டை அடித்தார். சுவர்களின் ஓரத்தில் பூச்சிகள் ஊர்ந்து செல்ல சிலந்தி வலைகள் தொங்கின. வெளிச்சம் மேலே உச்சிக்கு செல்லும் சுழல் படிக்கட்டுகளை காட்டியது. படிக்கட்டுகளில் ஏறி உச்சியில் உள்ள அறைக்கு சென்றார். அங்கே ஒரு பெரிய துருப்பிடித்த இரும்பு பெட்டி சேஃப் ஒன்று இருந்தது. அதன் கைப்பிடியில் அதேபோல் சிறிய அழுக்கான இன்னொரு காகித துண்டு ஒட்டப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது: விஜய், உன்னுடைய கூர்மையான அறிவு எனக்கு தெரியும். இந்த பெட்டிக்கு ரகசிய எண் பாஸ்வேர்டு தேவை. பெட்டியை திறக்க 4 எண்கள் கொண்ட ரகசிய எண் இதுதான். உன்னால் முடியாததை நீ எப்படி செய்வாய்? என்னால் பதில் சொல். விஜய் நெற்றியை தடவிக்கொண்டார். உன்னால் முடியாததை நீ எப்படி செய்வாய்? சிறிது நேரம் யோசித்த விஜய் சிரித்துக்கொண்டே இரும்பு பெட்டியில் சரியான 4 இலக்க எண்ணை அழுத்தினார். கிளிக் என்ற சத்தத்துடன் பெட்டி திறந்தது. உள்ளே கிங் இல்லை. ஆனால் ஒரு சிறிய கடிதமும் ஒரு பரிசு பொருளும் இருந்தன. விஜய், உன்னை சோதித்தேன். வெற்றி பெற்றாய். உன் திறமையை உலகம் அறிய வேண்டும். நீ இப்போது மங்களபுரத்தின் சிறந்த துப்பறியும் நிபுணர். இதோ உனக்கான வெகுமதி. கடிதத்திற்கு கீழே இருந்த பரிசு புத்தம் புதிய துப்பறியும் நிபுணர் உரிமம், லைசன்ஸ் மற்றும் ஒரு பெரிய பணமுடிப்பு. விஜய் அந்த கடிதத்தை மடித்து பையில் வைத்தார். கிங் யார், எதற்காக இப்படி ஒரு விளையாட்டை விளையாடினார் என்று அவருக்கு தெரியவில்லை.